சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு பகிரங்க சவாலை நான் ஊடகங்கள் வாயிலாக விடுகிறேன். இவருக்கு மானம், சூடு, சொரண முதுகெலும்பு இருந்தா நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை, அங்கு தப்பியோடவும் இல்லை. இவர் 24 மணித்தியாலத்திலிருந்து அரசியலில் ஒதுங்க முடியுமா? ஒரு தாய்தப்பனுக்கு பிறக்கல் என்றதை ஒத்துக்கொள்ள முடியுமா? அவருக்கு போலீஸ் நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கலாம். ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு. இந்த இப்படியான நடவடிக்கை லைவ் வீடியோ போட்டவரால் அவர் அண்மையில் அவருக்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். அலுவலகத்தில் வந்து அழுதார். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால சுத்தம் முடிஞ்சு மெனிக்பாமில் கையை இழந்து, கண்ணை இழந்து, காலை இழந்து சனங்கள் இந்த முள்ளு கம்பிக்குள்ள இருக்கிற நேரம் யுத்தத்தினால் நாட்டை விட்டு ஓடி போய், அது பட்டிமன்ற பேசிக்காரு, யுத்தத்தால் நாட்டை விட்டு போனது ஓடி போய் தமிழ் தேசியத்துக்காக வரல, சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்து மஹிந்த ராஜபக்சட சொல்லுவேன் நான் வேணாம், மஹிந்த ராஜபக்சட முகாமுக்குள்ள இருந்து கொண்டோ நான் இன்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களின் கருத்துக்கு உரிய பதிலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த திரு சாணக்கியன் என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரிலே சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து, பொய்யிலே வளர்ந்து, பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராகத்தான் பலம் வந்து கொண்டிருக்கின்றார். திரு சாணக்கியன் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே அவர் 2 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, அவர் கூறியிருக்கிறார், லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரையில் நின்றதாகவும் ஆட்டோவிலே தப்பிச் சென்றதாகவும் கூறியிருக்கின்றார். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. 2வது கூறியிருக்கின்றார், எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சனை இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கின்றார். முதலாவது விடயத்துக்கு வர்றோம். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு பகிரங்க சவாலை நான் ஊடகங்கள் வாயிலாக விடுகிறேன். இவருக்கு மானம், சூடு, சொரண முதுகெலும்பு இருந்தா இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரைக்கு ஆட்டோவில் சென்று தப்பியோடின அந்த செய்தியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா? எனக்கு 6 மெய்ப்பாதுகாவலர் இருக்கிறார்கள், 2 வாகனங்கள் இருக்கிறது. இந்த தொலைபேசிய நம்பர் எடுத்தா சம்பவ தினத்தன்று நான் எங்கெங்க நின்று அந்த டவர் கவரேஜ் காட்டும். சரி, அதையும் விடுவோம். நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவலர் 6 பேரையும் விசாரித்தால், எம்எஸ்சியை விசாரித்தால் அவர்களும் சொல்லுவார். சரி, அதையும் விடுவோம். கல்லடி பாலத்துக்கு அங்கால இருந்து கல்லடி கடற்கரை மட்டும் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு? ஆதார ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை, அங்கு தப்பி ஓடவும் இல்லை. இருந்தும் ஒரு பொது வழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஆனால் இவரை பார்த்து கேட்கின்றேன், இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் 24 மணித்தியாலத்தில் அரசியலிருந்து ஒதுங்குவேன். கல்லடி கடற்கரைக்கு சென்று ஆட்டோவில் தப்பி ஓடுனதை நிரூபிப்பார் என்றால் 24 மணித்தியாலத்தில் அரசியலிருந்து ஒதுங்குவேன். நான் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கலன்றதை ஒத்துக்கொள்றேன், பகிரங்கமாக தான் பேசுறேன். அப்படி இவர் நிரூபிக்காவிட்டால், ஒரு ரோசமுள்ள மானமுள்ள ஒருவராக இருந்தால் இவர் 24 மணித்தியாலத்திலிருந்து அரசியலில் ஒதுங்க முடியுமா? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கலன்றதை ஒத்துக்கொள்ள முடியுமா? பகிரங்கமாக கேட்கலாம் சாணக்கியன். இதை இவர குரங்கு சட்டைகள் தொடர்ந்து இருக்கு. உண்மையை பேசு, நீ உண்மையை பேசு, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். பிழை செய்யாதவன் யாரும் இல்லை, உண்மையை பேசு, ஏற்றுக்கொள்றோம். ஆனால் பாக்கி வந்தபடி தமிழ் மக்கள் வாக்களை பெற்றுக்கொள்ளுமன்றதுக்காக நீங்கள் நடிச்சு திரு நாடகங்கள், மக்கள் மத்தியில் சொல்கிற பொய்ய வேணுமென்னா உங்களோட திரு சில மாட்டு கூட்டம் வேணுமெண்டா கேட்கலாம். 2வது பிரச்சனை, எங்களுடைய அமரா கல்லூரி 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இன்று 20 வருஷத்தை தாண்டி இருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வெளியேறுகிறார்கள். பல சட்டத்திறனிகள் உருவாகியிருக்கிறார்கள், பல பட்டதாரிகள் உருவாகியிருக்கிறார்கள். இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன், இன்றும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். பல ஆசிரியர்கள் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழலிலே ஒரு பிரச்சனை கூட கடந்து வந்ததில்லை. கடந்த வருடம் 1வது ரேங்கை கூட நாங்கள் கலத்துறையில் பெற்றுக் கொடுத்தோம் கல்லூரி. இந்த வருடம் 2வது ரேங்க் மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்தோம். இவ்வாறு
ஒழுக்க விழுமியத்தோடு இருக்கின்ற அந்த கல்லூரி தொடர்பாக இவர் அந்த பொதுவழி கூட்டத்திலே பெண்கள் அங்கே போவது கவனம், பெண்களுக்கு அங்கு பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பேசியிருக்கின்றார். இவரை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டுவர் என்று அதற்காக அமரா கல்லூரி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள் அவருக்கு போலீஸ் நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கலாம். போலீஸ் நிலையத்தில் அவருக்கு முறைப்பாடு செய்திருக்கோம். சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி கதைச்சிட்டு போகிறதுக்கு விடையிலாது. ஏனென்றால் அவர் கதைக்கும் பொழுது பின்னுக்கு ரெண்டு மூணு சிரிக்கலாம் பல்ல காட்டி அவன் பிள்ளையும் அங்கே படிச்சது கடந்த காலத்தில். யோசிச்சு பார்க்கணும். இன்றே ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் இன்று நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு. 50% மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக கல்வி இருக்கிறார். ஆகவே இவருடைய வங்குரோத்து அரசியலை செய்யறதுக்காக இவர் ராவையில் நாணயங்கள் சிலவள மது அருந்திவிட்டு கால் எழும்பி இந்த போலி முக புத்தகங்களில் எழுதுறத பார்த்துட்டு வந்து ஊடகங்களில் காய்க்கிறது, பொது வழியில் காய்க்கிறது. இதை வேணும் பைத்தியார்னு நம்மள அடிமட்ட பைத்தியார்னு. படித்தவர்கள், புத்துஜீவிகள், பண்பாளர்கள் நம்ப போறதில்லை. இதை அவர் திருத்திக் கொள்ளணும். இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இப்படி பொறுப்புவா இந்த ஆசிரியர்கள் படிப்பிக்கின்ற, மாணவர்கள் படிப்பிக்கின்ற கல்லூரிகளை பற்றி இவர் தவறாக மாணவர்களை பற்றி பேசுறது யோசிச்சு பாருங்க. இதை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக வின்சென்ட் தேசிய பாடசாலை ஒரு ஆசிரியருடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படுகிறது. பல முக புத்தகங்களே அந்த செய்திகள் வருகிறது. ஆனால் அதில் உண்மை, பொய், நீதி, நியாயம் என்றதை நான் இங்கே பேச வரல. அது உரிய விசாரணை மேற்கொள்ளப்படட்டும். உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரியவர் யாரோ பிழை செஞ்சவர் தண்டிக்கப்படும். ஆனால் வின்சென்ட் தேசிய பாடசாலை என்பது இந்த மாகாணத்திலே இருக்கின்ற முதன்மையான பாடசாலைகள் ஒன்று. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வெளியேறிய படித்துக் கொண்டிருக்கிற பாடசாலை, மிகச்சிறந்த பருவர்களை கொடுக்கிற பாடசாலை. அப்படிப்பட்ட பாடசாலையை தொடர்பாக அண்மை காலமாக பார்த்தீர்கள் என்றால் பாடசாலை அதிபர், மாகாண பணிப்பாளர் உட்பட பலருடைய போட்டோக்களை போட்டு முகப்புத்தகங்களிலே, போலி முகப்புத்தகங்களிலே இவ்வாறான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு அநாகரிகமான செயற்பாடு. யாராவது பிழை செய்தால் போலீஸுக்கு செல்லுங்கள், நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள். பிழை செய்தவர் தண்டிக்கப்படுவார், சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார். ஆனால் பொது வழியிலே ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலை, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற பாடசாலை பற்றி தேவையில்லாம பேசப்படுகிறது. சரி, போலி முக புத்தகங்களில் பேசினார்கள், முகப்புத்தக சமூக ஊடகங்களில் பேசினார்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், பொது வழியிலே இந்த பொய்யர் திரு சாணக்கியன் அவர்கள் பொது வழியிலே ஊடகங்களுக்கு முன்னால புனித வின்சென்ட் தேசிய பாடசாலை இப்படியான பெண்கள் பிரச்சனையை ஒரு ஆசிரியர் நடைமுறை இப்படி பேசியிருக்கிறார். அது பேசுவதற்கு ஒரு முறை இருக்கு. ஒரு பாடசாலையில் என்று பேசியிருக்கலாம். பொதுப்படை பாடசாலையின் பேரை சொல்லி யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஆயிரம் பெண் பிள்ளைகள் படிக்குது, எத்தனை ஆசிரியர்கள் ஒழுக்க கட்டுப்பாடு சென்றாங்க படிப்பிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் இருந்து பாடசாலை பேரை மற்றவன் சொல்றான்ற விடுங்க, 10ஆம் பசலி சொல்லிட்டு போகலாம், அது வர பிரச்சனை. இவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் இருந்து கொண்டோ பொது வழியிலே புனித வின்சென்ட் தேசிய பாடசாலை என்று பேசுகிறார். இதுவரைக்கும் ஒரு கை வந்த கலது. அப்பா நான் நினைக்கிறேன் இந்த போலி முக புத்தகங்களை இவர் தான் இயக்குகிறார். ரெண்டாவது முக புத்தகங்களையும் பார்த்து போட்டு வந்து பேசினால்தான் இவர். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிற மட்டும்தான். ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்தால் நாங்கள் 2 பக்க நியாயங்களை பேச வேண்டும், 2 பக்க நியாயங்களை கேட்டறிய வேண்டும். அதன் பிற்பாடு தான் கருத்து தெரிவிக்கணும். அதை விட்டு போட்டு எழுந்த மாறா எதையும் பேசலாம், என்னத்தையும் பேசலாம். அதை வேணுமெண்டா நம்புறதுக்கு கொஞ்சம் மாட்டுக்கூட்டம் தெரியலாம், அது வேற பிரச்சனை. எல்லாரும் நம்ப மாட்டோம், அதை வழியாக தெளிவாக விளங்கிக்கணும். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் தெரியும், என்னுடைய செயலாளர் கைசப்பட்டபடி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது, விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கை நட்டி எந்த பணமும் வாங்கவில்லை. நான் சொல்லி அவர் 100% இல்லை 200% நிரபராதி. அவர் நிச்சயமாக அவர் இந்த இதில் சம்மந்தப்படலை. இருந்தும்
என்று சில சமூக வலைத்தளங்களிலே ஏன் இந்த சாணக்கியம் போன்றவர்களும் பேசுகிறார். அவர் நிரபராதி என்பது நிரூபிக்கப்படும் பொழுதோ நான் பகிரங்கமாக கேட்கிறேன், இந்த சாணக்கியம் உட்பட்டவர்கள் வேட்டியை கழட்டி தலையில கொடுத்து போவார்களா? மீசியை வலிச்சு திரிவார்களா? கேட்கிறேன் நான். இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு சிலருக்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு, ஏனென்றால் நான் இந்த இப்படியான நடவடிக்கை லைவ் வீடியோ போட்டவரான். அவர் அண்மையில் அவருக்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். அலுவலகத்தில் வந்து அழுதார். எனக்கு பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, நீதிமன்ற வழக்கில் இருந்து நீங்கள் என்ன பாவஸ் பாருங்க, அதை நான் வீடியோ பண்ணி வச்சிருக்கோம். இன்றைக்கு திரும்ப அவரை வச்சு அவரை சொன்னாரா தூண்டினாரா தெரியாது, லைவ் வீடியோ போட்டுக்காட்டா. நாங்கள் இதை பார்த்து என்ன ஒரு சமூகத்தை சரியாக வழி நடத்தும். இப்போ இவர் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாரு, இவர் ஃபேஸ்புக்கில் எழுதுறான்றதுக்காக ஏட்டிக்கு போட்டியை நாங்களும் எழுத முடியாது. எங்களுக்கு 1000 மக்கள் பிரச்சனை இருக்கு. ஆனால் போலீஸ் என்னத்துக்கு இருக்கு, நீதிமன்றங்கள் என்னத்துக்கு இருக்கு? பிழை செய்பவர்களை விசாரிப்பதற்கு. ஆகவே நாங்கள் இவர்களுக்கு சீடியின் ரைட் பண்ணி இவர்களுக்கான போலீஸ் முறைப்பாடு இன்றைக்கு பண்ணிருக்கோம். அதே நேரம் திட்ட தெளிவாக லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க உத்தியோகபூர்வமான. இதில் ஒரு கல்லடி பாலத்தை பற்றியோ ஆட்டோவை பற்றியோ என்ன பற்றியோ எங்க பேசவில்லை. யோசிச்சு பாருங்க. இப்ப முகப்புத்தகத்தில் பாரத்தை பார்த்துட்டு பேசுறதா இருந்தா சாணக்கியனை பற்றி முகப்புத்தகத்தில் எவ்வளவு செய்தி வருது நாங்க பேசவா? தேர்தல் நேரத்தில் சாராயம் கடத்த முகப்புத்தகத்தில் வந்தது தெரியுமா உங்களுக்கு? 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால சுத்தம் முடிஞ்சு மெனிக்பாமுல கையை இழந்து கண்ணை இழந்து காலை இழந்து சனங்கள் இந்த முள்ளு கம்பிக்குள்ள இருக்கிற நேரம் யுத்தத்தினால் நாட்டை விட்டு ஓடி போய், அது பட்டிப்பள்ள பேசிக்காரு, யுத்தத்தால் நாட்டை விட்டு போன ஓடி போய் தமிழ் தேசியத்துக்காக வரல, சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்து மஹிந்த ராஜபக்சட சொல்லுவேன் நான் வேணாம், மஹிந்த ராஜபக்சட முகாமுக்குள்ள இருந்து கொண்டோ எஸ்எல்பியில் பற்றப்பு தொகுதி அமைப்பாளர் இருந்து அந்த கட்சியில் தேர்தல் கட்டி கிஷ்புலாவோட கட்டி கேட்கக்கூடிய எல்லா எம்பிமாவோடையும் கட்டி தோத்து பிறகு தமிழரசு கட்சிக்குள்ள புந்து அதில் வெற்றி பெற்றவர் என்று சொல்லப்படுது. உண்மையா? அவருடைய களுவாஞ்சிக்குடியில் இருக்கிற ஹோட்டலில் இரவு நேரங்களில் மதுபானம் வழங்கப்படுகிறது, இளைஞர்களுக்கு கண்டு முக புத்தகங்களில் வருது. உண்மையா? சந்திவழி பாளையோட தூணாவில் 74 75 ஏக்கர் காணியை அடைச்சி வச்சிருக்கிறோம், அரச காணியை ரெண்டு வீடியோ வருது, ஜனம் பேச்சுது. உண்மையா? முக புத்தகத்தில் வருது. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ முக புத்தகத்தில் வாரெல்லாம் உண்மைண்டு நாங்கள் டெய்லி பொது வழியிலையும் ஊடகங்களுக்கு முன்னாலையும் பேசிக்கொண்டிருக்கலாமா? இது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினரா, மக்கள் பிரதிநிதியா? நான் கேட்குறேன் தெரியாம. இவரை பற்றி எத்தனையோ விமர்சனங்கள் வருது முக புத்தகத்தில். இதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோமா? கேட்குறேன். கிரானில் போய் பேசுகிறாரு, ராஜாங்க அமைச்சர் எல்லாம் இந்த மாவட்டத்துக்கு சாபக்கேடு, கிரானில் கழுவங்களில் எந்த வேலையும் இவர் செய்யலன்னு அவருக்கு தெரியா நினைக்கிறோம். கிரான் மக்கள் கேட்டா சொல்லும். அவர் பேசின இந்த முச்சந்தி இன்னைக்கு அழகாரு. முச்சந்திய கண்ணேசில நிறுவனது நாங்கள் சொந்த காசில். கிரான் மகாவித்யாலயத்தை வந்து நான் அந்நேரம் டிசிஹெச்எம்ல 1AB ஆக்கி அதை நேஷனல் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்மொழிஞ்சு அதுக்குரிய ஆரம்ப கட்ட பேர் பலக நிதி எடுத்து கொடுத்தவன் நான். கிரான் பாடசாலை என்பது, கிரான் ஊர் என்பது மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரபலமானவர்கள் ஒன்று. அங்குள்ள மக்கள் நாரியமானவர்கள், அவர்களுக்கு தெரியும் எங்களை பற்றி. பாடசாலை தரமுயர்த்தின நாம், பாடசாலைக்கு மைதானம் எடுத்து கொடுத்தது நாம். முதலாவது 1 லட்சம் கான்கிரீட் வீதிகளில் முதலாவது திட்டத்தை வீட்டு திட்டத்துக்கு 3 கோடி ரூபாய் வீதிகள் ஆரம்பித்தது நாம். விளையாட்டுக் கழகத்துக்கு 40 லட்சம் நிதியை கடந்த வாரம் ஒதுக்கியது நாம். அதுக்கு முன்பு பல வேலை திட்டங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பல வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, பல வீட்டு திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் தெரியாமல் போயிட்டு 1.5 லட்சம் சாமானை கொடுத்து 1 லட்சம் கொடுத்துட்டு என்ன செய்கிறார்கள்? சாவக்கேடு. களுவங்கனியை பற்றி களுவங்கனியை விட்டு விட்டார். களுவங்கனி பந்தாரமுலையிலிருந்து களுவங்கனி போகிற வீதிகள் எப்படி போடப்பட்டது? இன்னைக்கு எத்தனை உள்ளக வீதிகளை போட்டுக் கொண்டிருக்கோம், எத்தனை கிரவல் வீதிகள் போட்டிருக்கோம், கான்கிரீட் வீதி போட்டிருக்கோம், சிறுவர் பூங்கா அந்த அபிவிருத்தி செய்ய வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அங்குள்ள பெண்கள் அமைப்புக்கான உதவிகள் செய்து எத்தனையோ வேலைகள் நடக்குது. இதெல்லாம் தெரியாம சும்மா அடிச்சு விடுறது. யாராவது நம்புவான்? கவனம். நட்டக்களப்பு மக்கள் ஒன்றும் மடையர்கள் அல்ல, பண்பானவர்கள், படித்தவர்கள், நாகரிகமானவர்கள். தொடர்ந்து இந்த பொய்களை சொல்லிக் கொண்டு பித்தலாட்ட அரசியலை செஞ்சு ஏமாத்தலாது.
அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து அபிவிருத்திக்கு நிதி பெற்றிருக்கோம். தற்போதைய ஜனாதிபதியை பற்றி இவர் பாராளுமன்றத்தையும் வெளியிலே சரி பேசாத பேச்சுகளே இல்லை. ஆனால் ஜனாதிபதி செயலகத்தில் போய் நல்ல விஷயம் நிதி பெற்றிருக்கிறார், 500 மில்லியனுக்கு மேலே நிதியை பெற்றிருக்கிறார். நீங்களும் ஒரு பக்கம் நல்ல வேலையை செய்யுங்க. நீங்கள் போனீங்களா, வேலையை செஞ்சீங்களா பாருங்க. இன்னொரு பக்கம் வேலை செய்கிறாக்களையும் விட்டுட்டு கூட வேலையை பாருங்களேன். ஒரு 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 தென்னிலங்கையில் ஒரு கதை, தமிழ் மக்களுக்கு ஒரு கதை, ஜனாதிபதி ஒரு கதை, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தன்னை திருத்திக் கொள்ள எங்களுக்கும் பேச முடியும். புத்தகங்களில் வார செய்திகள் எடுத்து பேச வலிக்கிட்டா விடிய விடிய பேசலாம், விடிஞ்சாலும் மீன் பேசலாம். இதெல்லாம் அநாதியமான செயற்பாடுகள். திரும்பவும் சொல்கிறேன், கண்ணால் காண்பதும் போய் கால் கேட்பதும் போய் தீர விசாரிக்க மட்டும் நன்மை, நான் பொறுப்பாய் நன்மை, இதை விளங்கிக் கொள்ளணும் என்று கூறி விடையவர்கள் நன்றி. செயலாளர் செயற்பாடு நீங்கள் உங்களோட அதிகாரத்தை கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்ததாகவும் அந்த சம்பவத்தை வேறு மாதிரி கொண்டு அதை ஒரு சம்பவத்தில் நடக்கணும் என்பதை அதை கொண்டு செல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே சட்டத்துறையில் ஒருபோதும் தலையிட்டவன் இல்லை. அது சம்பந்தமான எந்த குற்றச்சாட்டும் எனக்கு இல்லை. இது காட்டும். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அதே நேரம் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இவ்வளோ தெரியும். அண்மையிலே ஒரு இடத்துல இந்த கஞ்சா வச்சு கூட பிடித்தார்கள். எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது. அதுக்காக கைது செய்யப்படுறவங்க எல்லாம் குற்றவாளி இல்லை. அதே நேரம் போலீஸ் நிர்வாகத்துக்குள்ளேயோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள்ளேயோ நீதிமன்றத்துக்குள்ளே தலையிட்டவனும் அல்ல, தலையிட போறவனும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நான் கூட இன்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை போலீஸ் நிலையத்தான் கொண்டு போகிறோம். ஏன் போலீஸில் முறைப்பாடு பண்ணுறோம்? ஏன்னா நாங்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும். அப்போ எங்களை பார்த்து அடுத்த தலைமுறை அந்த வழியில் வரும். ஒருபோது இந்த கீழ்த்தரமான வேலையை செய்ய போவதும் இல்லை, செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. அது அப்பட்டமான குற்றச்சாட்டு. சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.